ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஒரு க்யூட்டான சூப்பரான வால் டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். வால் ஹேங்கிங் தான். அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இது மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் போடுறதுக்காக நான் இது மாதிரி ஒரு மூடி வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த மூடி சைஸில் வந்துட்டு நான் ரவுண்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் காம்பஸ் இது மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டாக போடணும். அதை விட சின்ன சைஸ் மூடி வச்சு கூட போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கையிலே இப்போ வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் வந்துட்டு சைஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்துட்டு கட் பண்ணுறதே காமிச்சிருக்கேன். இது மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்க பீஸை கட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அது நமக்கு தேவையில்லாத பீஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மேலே ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த பீஸ் மட்டும்தான் தேவை. இப்போ இது மட்டும் தான் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்துட்டு ஓரமாக இருக்கட்டும், நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு 7 சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகேவா, இது மாதிரி ரெட் கலர் ஷீட்டில் இப்போ நான் ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு இதழ் இருக்க மாதிரி தான். இது மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அப்போ நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் வந்துட்டு க்யூட்டாக கிடச்சிரும். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கேல் இருக்குது இல்லையா, நம்ம கட் பண்ணலாம் வேண்டாம் இதெல்லாம். ஸ்கேல் வச்சு இப்போ நான் பண்ணுற மாதிரி 2 சைடு இருக்குது இதெல்லாம் இது மாதிரி வந்துட்டு நம்ம அழுத்தி விட்டோம்னா அச்சு பதியும். அப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கே ஒரு டிசைன் மாதிரி வந்துட்டு க்யூட்டாக கிடச்சிடும். இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ இது மாதிரி ஒன்று பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 6 சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரெட் கலர் ஷீட்டில் அதிலே வந்துட்டு அதே மாதிரி ஃப்ளவர் நான் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 5 சென்டிமீட்டரில் ஓகேவா. இப்போ அதுலேயும் ஃப்ளவர் மேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ சைஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி தான் ஃப்ளவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டரில் எடுத்துக்கோங்க. ஓகேவா, 4 இல்லை 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸில் வர மாதிரி அதுலேயும் ஃப்ளவர் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு அதே மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். 2 இதழுக்கும் சென்டராக அந்த இதழ் வர மாதிரி அந்த கேப் இருக்குள்ளே அதில் வர மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்க க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஓகேவா, 4 லேயரையும் ஃபுல்லாக ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அதுக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி நான் பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் தர்மாக்கோல் பால்ஸ் இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு 7 பீசஸ் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி தான் இப்போ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ரெட் கலர் ஷீட்டில் இது மாதிரி பாதி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி லென்த்தாக இருக்க பீஸை கட் பண்ணி இப்போ நான் மடிக்கிற மாதிரி வந்துட்டு சின்ன பீஸ் சைஸ் வர சைஸ்க்கு இப்போ வந்துட்டு மடிச்சுக்கலாம். இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி அந்த பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேலே ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இது மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ண இதில் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஓப்பன் பண்ணால் நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு ஓரத்தில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நான் ஒயிட் கலரில் நூல் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த நூலை வந்துட்டு அந்த கம்மில் இது மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கலாம். இவ்வளோ சைஸ் தேவையில்லை. நீங்கள் பேப்பரை பார்த்தியே கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். சைஸ் அவ்வளோ தேவையில்லை. லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணி ஓட்டிட்டோம்னா க்யூட்டாக நமக்கு இது மாதிரி வந்துட்டு கிடச்சிரும். அது மாதிரியும் ஒரு 7 பீசஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி தான். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். ஃப்ளவரில் வந்துட்டு நீங்கள் 8 பீசஸ் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அது வந்துட்டு கட் பண்ணுறதை பொறுத்து தான் ஃப்ளவர் சைஸ் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் இது மாதிரி சின்ன ரெட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு கம் பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பேக் சைடில் திருப்பிட்டு இது மாதிரி வச்சுட்டு ரவுண்ட் பண்ணோன்னா நமக்கு சின்ன பீசஸ் ரவுண்ட் வந்துட்டு கிடக்கும். அதே வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் நிறைய பீசஸ் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லைனாக ஒட்ட போகிறோம். நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்கிறத பொறுத்து தான் ஃப்ளவர் வந்துட்டு எத்தனை தேவைப்படும்னு சொல்ல முடியும். எனக்கு எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஃப்ளவர் தேவைப்பட்டுச்சு. நான் மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு மொத்தம் 8 ஃப்ளவர் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் எப்படி கட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்துட்டு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி மறைச்சி பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த பீசஸையும் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு 8 பீசஸ் தேவைப்பட்டுச்சு. நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். ஓகேவா, இதுவே பார்க்க க்யூட்டாக இருக்குது.
ஓகே. நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு பேக் சைடில் திருப்பிட்டு நான் அந்த நூலில் வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ லைனாக நான் ஒட்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். போக போக 2 சைடும் நெக்ஸ்ட்டு 2 சைடு கொஞ்சம் மேலே ஏற்றி அதை விட சின்ன சைஸில் இருக்க மாதிரி 2 ஒட்டிக்கலாம் சைடில். நெக்ஸ்ட்டு அதுக்கு சைடில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்க மாதிரி 2 சைடு ஒரே மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதையும் கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்க மாதிரி லாஸ்ட்டாக 2 பீசஸ் ஒட்டிக்கலாம். மொத்தம் 7 பீசஸ் நம்ம ஒட்டிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க அந்த நூலில் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் திருப்பி காமிக்கிறேன், அப்போ தெரியும். இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு லென்த்து, அப்புறம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 7 பீசஸ் நான் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட் பீசஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஓரத்தில் வந்துட்டு 2 இருக்க மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். 2 ரவுண்ட் ஷேப் இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 பக்கம் ரவுண்ட் ஷேப் ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறதுல நான் 2 ஒட்டிக்கிறேன். இதுலேயே இப்போ 2 ஒட்டிட்டு சென்டராக இருக்க அந்த 3ல் மட்டும் 3 பீசஸ் இருக்க மாதிரி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இல்லையா, அதனால நம்ம 3 இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துட்டு ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்க 2 கொஞ்சம் சின்ன சைஸ் நூல், அதனால் 2 ஒட்டினா போதும். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்க இப்படி தான் க்யூட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பேக் சைடில் நம்ம மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு நூல் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 டைம் டேப் போட்டு இது மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். கலர் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்ன கலர் பிடிக்குமோ அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாலில் மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.